பசியை தூண்டும் பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். 2 கட்டு வாங்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வடை சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதை இது நல்லா வதக்கினாத்தே இந்த சட்னி நல்லாயிருக்கும். அது ஒரு பக்கம் வதங்கட்டும். இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூனு கருப்பு உளுந்து, 2 ஸ்பூனு குழம்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றாமல் நான் வறுத்து அதை தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ பச்சை மிளகா ஒரு 10 மிளகா எடுத்து போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட அவ்வளோதான். தேவையான அளவு கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு வதக்கினோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு சேர்க்க வேண்டியது. நல்லா இது தக்காளி வதங்கட்டும். இன்னொரு அடுப்பில் இது வதங்கியிருந்தது, இதுவும் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு. பிரண்டை இப்படி நல்லா வதங்கிட்டாத்தேன் தொண்டையில் வாயில் சாப்பிடும் போத அரிக்கவே அரிக்காது. ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமேவும் இது சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு பசிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். பாருங்கள், மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க தக்காளியவும் நல்லா எப்படி வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த மானைக்கு வதக்கணும். பாருங்கள், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி வதக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு திரும்ப வடைச்சட்டியில் போட்டு இதை கொதிக்க வைக்கணும். இதை நல்லா கொதிச்சாத்தேன் இது ரொம்ப நாளைக்கு கெடாது. 10-20 நாளைக்கு கூட அது வாட்டுக்கு இருக்கும். நம்ம சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமேவும் இது நல்லாயிருக்கும். இது பிரண்டை எங்கே பார்த்தாலும் நீங்கள் வாங்கிருங்க. கிடச்சிச்சுனாக்கா வடைச்சட்டியில் ஊற்றியாச்சு. இப்போ அதை கழுவி கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, ஏன்னா முதல்ல நம்ம வதக்கினதுனால அதிகமாக தண்ணி ஊற்றி வற்ற வைக்க வேண்டியதில்லை. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது வற்றினா போதும், வற்றிருச்சு. இப்போ ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறலாம். இந்த தாளிப்பை தூக்கி இந்த சட்னி நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, அது கூட இது சேர்த்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அழகாக இருக்குது.